வணக்கம் மேம். வணக்கம் மேம். மதுரைக்கு உங்கள அன்போட ரொம்ப வரவேற்கிறோம். நீங்க யாருன்றத நம்ம மகளிர்களுக்கு சொல்லிருங்க. வணக்கம் மேம். நான் வந்துட்டு ஒயிட் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டரு. ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டும் இல்ல, நம்ம மதுரையில, தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலயும் இயங்கிட்டு வருது. இந்த ஒயிட் ஃபவுண்டேஷன்ல வந்து என்னைய இன்னைக்கு நீங்க பேட்டிக்கு அழைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இந்த ஒயித்தரா ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்றத எங்க மகளிர்களுக்கு வந்து நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதாவது ப்ரூஃப் ஆஃப் கம்பெனி நாங்க கேள்விப்பட்டோம். அப்படின்னா என்னன்றதை நீங்க கொஞ்சம் டீடைலா சொல்லணும். ஒய்தாரா ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லாம நம்ம குரூப்ஸ் ஆஃப் வந்து கம்பெனில வந்துட்டு ஒய்தாரா பர்னிச்சர் வச்சிருக்கோம். அதாவது சூப்பர் பொன்னலுக்கு பாத்திரமன் பர்னிச்சர் வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளாலையும் ஒரு வீட்டு உபயோக பொருட்களை சாதாரணமா ஒரு ₹130 கூட சேமிச்சு நம்மளாலையும் நமக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாங்கிறது மாதிரியும், மக்களுக்கு வந்துட்டு என் வீட்டுல இது இல்ல அது இல்லன்னு ஒரு வருத்தப்படுற சூழ்நிலை எந்த சூழ்நிலையுமே வந்துடக்கூடாது, எந்த ஏக்கமும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது மாதிரி சாதாரணமா ஒரு சேமிப்புலயே உங்க வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக்கிற மாதிரியும் வச்சிருக்கோம் மேம். அது இல்லாம நம்ம ஃபவுண்டேஷன் சார்பாக எந்த மக்களுமே வந்துட்டு, அதாவது பெண்கள் வந்துட்டு நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு சுய தொழிலை வந்துட்டு என்னால உருவாக்கிக்க முடியல அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கோம். ட்ரைனிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையா சோப்பு தயாரித்தல், பியூட்டிஷியன் கிளாஸ், டைலரிங் கிளாஸ், வண்டி ஓட்ட தெரியல எனக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு, இதை நான் போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு சொன்னாலும் டிரைவிங் ஸ்கூல், இது மாதிரி பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு அவங்கள சுயதொழில் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் மேம். அது மட்டும் இல்லாம அப்படி பாத்தீங்கன்னா சேமிப்புங்கிற ஒரு பழக்கத்தை இன்னைக்கு ஒரு 5 வயசுல இருந்து 7 வயசுலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம ஃபவுண்டேஷனை பொறுத்த வரையிலுமே சேமிப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம எளிமைப்படுத்தியிருக்கோம். 7 வயசு பிள்ளைங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகையில வரையில அன்றாட செலவோட சேர்த்து தானும் சேமிக்க முடியுங்கிறக்காண்டி ஒரு ₹7 ஸ்கீமை கொண்டுட்டு வந்திருக்கோம். ₹7 ஆரம்பிச்சு அதிகபட்சமா ₹1300 வரையிலும் நம்ம ஒய்தாரா ஃபவுண்டேஷன்ல சேமிச்சுக்கலாம். இந்த சேமிப்பு பாத்தீங்க அப்படின்னா ₹130 வந்துட்டு வாரம் வாரம் சேமிக்கலாம். இந்த வாரம் வாரம் சேமிக்கையில நீங்க உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களையுமே வந்துட்டு இந்த பர்னிச்சர்ல பயன்பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அடிப்படையா உதவித்தொகையும் இதுல பெற்று என்ன மேம் சொல்றீங்க? 7 வயசு பிள்ளைங்களா? அது எப்படி முடியும்? கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு சாத்தியமும் பண்ணியிருக்கோம். டெய்லி 7 வயசு பிள்ளைங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு 15 வயசு வரையில இருக்க பிள்ளைங்க டெய்லி நம்ம ஃபவுண்டேஷன்ல ₹7 தூங்கி எழுந்திருச்சு பல்ல விளக்குன கையோட இப்படி கண்ணத்தை தேய்ச்சிட்டு வருவாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மேம் இன்னைக்கு என்னோட ₹7 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. தூங்கி எழுந்திரிச்சோனையும் ₹7 கொண்டுட்டு வரையில ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதை வந்துட்டு எதுக்கு பயன்படுத்தினா நாங்க டெய்லி ₹7 பழக்கணும்னு தான் நாங்க சொல்லி கொடுத்தோம். ஆனா அவங்க சொல்ற ஸ்டோரி எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மேம் ₹7 நாங்க சேமிக்கிறோம்ல, எங்க ஸ்கூல்ல டூருக்கு கூட்டிட்டு போவாங்க. நாங்க போகையில எங்க அம்மா எங்க அப்பாட்ட வந்துட்டு காசுன்னு போட்டு நச்சரிக்க வேண்டாம், நாங்க சேமிச்ச காசை உங்கள்கிட்ட வாங்கிட்டு ஹாப்பியா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போவோம்னு ஒரு கேங்கு. அது மட்டும் இல்லாம நோட்ஸ் வாங்குறது, ஸ்கூல்ல வந்துட்டு அண்ணனுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கெல்லாம் இந்த காசை வச்சு நாங்க வந்துட்டு அழகா நீட்டா ப்ராஜெக்ட் பண்ணிடுறோம் மேம், எங்களுக்கு தேவையான கைட்ஸ் வாங்கி நாங்க நல்லா படிக்கிறோம் மேம்னு ஒரு கூட்டம். இதுக்கெல்லாம் சொல்லல ரொம்ப ஆசையா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பையன் சொல்றான், எங்க அம்மாவுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல, டெய்லி ₹7 சேர்த்து எங்க அம்மாவுக்கு நான் வந்துட்டு என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வாங்கி தரணும். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. முன்னாடி எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி நம்மளை சேமிக்க வச்சு பழக்குனாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் பழகல, நம்மளுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. சரி நம்மளாச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க அதை பழகிக்கிட்டாங்கன்னா அவங்க தலைமுறையை காப்பாத்துறதுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும்ல. நான் ஒரு உண்டியல்ல சேர்ப்பேன், 10 நாள்ல டப்புன்னு போட்டு உடச்சிருவேன். நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அஞ்சரைப்பட்டியில வச்சு அழகு பார்ப்போம். திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்துருச்சுன்னா அங்கதான் காசு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவோம், நான் உட்பட. அதனாலதான் சேமிக்கணுங்கிற ஒரு பழக்கத்தையே கொண்டுட்டு வந்தோம். இந்த சேமிப்பு மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அவங்களும் சேமிக்கணுங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. இதுவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு மேடம் நீங்க சொல்லும் போதே. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஓகே, காலேஜ் பிள்ளைங்களுக்கு? காலேஜ் பிள்ளைங்களுக்கும் நிறைய ஸ்கீம் இருக்கு மேம். இப்ப காலேஜ்ல இருக்கிற பிள்ளைங்க, இப்ப நீங்க கூட என்ன இன்டர்வியூ எடுக்க வரையில பாத்திருப்பீங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்டா போயிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டு அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலையில அதுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லாம இருக்கும். அவங்க ஒரு வாரம் ₹220 சேமிக்கையில அவங்களோட செமஸ்டர் ஃபீஸ் இதுல இருந்து எடுத்து அவங்க காலேஜ நல்லபடியா படிச்சு வெளிவரதுக்கு இந்த ஒரு ₹220 சேமிப்பு திட்டம் காலேஜ் பிள்ளைங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு மேம். அதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கூட ஸ்கிரீன்ல வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் போட சொல்றேன். நீங்களும் வந்துட்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க மேம். ஓகே மேம். இப்ப ரொம்ப அழகா ₹7 இருந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் போயாச்சு. இப்ப எங்களை மாதிரி மகளிர்களுக்கு, அதாவது வீட்டுல இருந்தே இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல இப்ப என் பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஒரு 5th பொண்ண ஒரு காது குத்து வைக்கணும், இந்த மாதிரி விசேஷங்களுக்கு பணம் வேணும்னா நாங்க என்ன மாதிரி சேமிக்கலாம், எந்த அமௌண்ட் போட்டா எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க மேம். சூப்பர் மேம், நல்ல கேள்வி. உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டே நான் வீட்லயே சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட ஸ்கீம் இருக்கு மேம். ₹650 ஒரு ஸ்கீம் இருக்கு, ₹1300 ஒரு சேமிப்பு திட்டம் இருக்கு. ₹650 நீங்க சேமிச்சு வந்தாலும் நீங்க வீட்ல இருந்தே ஒரு சின்ன பிசினஸ் துவங்கி நீங்களும் வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கலாம். அதே மாதிரி ₹1300 உங்களால சேமிக்க முடியும் அப்படின்னாலும் ஒரு கல்யாணம், காது குத்துன்னு ஃபங்க்ஷன் வச்சீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் மேம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப சூப்பர் மேம். நீங்க பேசுனதை பார்க்கும் எனக்கே மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் இருக்கு. ஆனா என்னால ஸ்கூலுக்குலாம் போக முடியாது. இருந்தாலும் நான் என்னோட ரிலேட்டிவ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோவை காமிப்பேன். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்றது உதாரணத்துக்கு மேம் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன நமக்கு ஒரு
எடுத்துக்காட்டு. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.